இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் மூவொரு கடவுளுடைய திருவிழா நல்வாழ்த்துக்கள். இந்த நாளிலே ஒரு நிகழ்வை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என ஆசைப்படுகின்றேன். அண்மையில் கேரளா தேசத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. ஏறக்குறைய கேரளத்தில கோழிக்கோடு என்ற ஒரு இடம் உண்டு. அந்த இடத்தில அப்துல் ரஹீம் என்ற ஒரு இஸ்லாமிய சகோதரர் ஏறக்குறைய 20 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் சவுதி அரேபியாவிற்கு வேலைக்காக அவர் பணியமர்த்தப்படுகிறார். ஒரு இல்லத்திலே அவர் ஓட்டுநராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். அந்த இல்லத்தில் பலவீனமுற்ற ஒரு சிறிய ஒரு மகன் இருக்கின்றான். அவனை பராமரிக்கின்ற பொழுது எதேச்சையாக அவர் மரணித்து விடுகின்றான். உடனடியாக இது வழக்கானது நீதிமன்றம் செல்லுகிறது. நீதிமன்றத்திலே இவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்படுகிறது. அப்பொழுது அப்துல் ரஹீமுடைய தாயாருடைய முயற்சியால் ஒரு வாய்ப்பு அந்த நீதிமன்றம் கொடுக்கிறது. என்ன வாய்ப்பு என்றால், உங்களது மகனை நீங்கள் நாங்கள் விடுதலை செய்ய வேண்டுமென்றால், ஏறக்குறைய இந்திய மதிப்புக்கு 34 கோடியை நீங்கள் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்திற்கு கொடுக்க வேண்டும். அப்ப அந்த தாய் சொல்லுகிறார்கள், எனது மகன் நிரபராதி. எனது மகன் கொலை குற்றம் செய்யக்கூடிய அளவுக்கு பாதகன் அல்ல என எவ்வளவு வாதிட்டாலும், அந்த நீதிமன்றம் கடைசி வரை சொன்ன ஒரு விஷயம், 34 கோடியை கொடுங்கள். நீங்கள் உங்களது மகனை விடுதலை செய்யுங்கள். ஏறக்குறைய 20 ஆண்டுகள் அந்த தாய் முயற்சிக்கின்றாள். தாய் மட்டுமல்ல, கேரள தேசமே 20 ஆண்டுகள் 34 கோடியை அவர்கள் அங்கங்கு சென்று ஒன்று சேர்க்கின்றார்கள். இன்று கேரளத்து மக்களுடைய முயற்சியினால் அப்துல் ரஹீம் என்ற அந்த மகன் 20 ஆண்டுகள் சிறைவாசத்தை உடைத்து இன்று அற்புதமாக கேரள தேசம் வந்து சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறார். ஆக தாயினுடைய முயற்சி, அந்த தாய் மட்டுமல்ல, அவர்களோடு இணைந்து பயணித்த அந்த கேரள மக்களுடைய ஒற்றுமை எல்லாமே இந்த மகனுக்கு விடுதலை கொடுத்தது. இந்த நாளிலே மூவொரு கடவுள் சொல்லுகிற ஒரு செய்தி இதுதான். ஒற்றுமையோடு இருந்தால் இந்த உலகத்துல எதையும் சாதிக்கலாம். கல் நெஞ்சுக்காரர்களை கூட நீங்கள் கரைய வைக்கலாம். உதாரணமாக இந்த மூவொரு கடவுள் எடுத்துக்கொள்ளுங்கள். 3 ஆட்களாக இருக்கிறார்கள். தந்தை என்றும், மகன் என்றும், தூய ஆவி என்றும். தந்தை ஒரு சிந்திக்கின்ற ஒரு தந்தையாக இருக்கிறார். மகன் சொல்லுகின்ற மகனாக இருக்கிறார். தூய ஆவி செயல்படுகின்றவராக இருக்கின்றார். இனி நற்செய்தி வாசகம் கூட, ஏன் முதல் 3 வாசகம் கூட இந்த மூவரு கடவுள் எவ்வாறு வேற்றுமையில் ஒற்றுமையை காட்டுகிறார்கள் என்பதை தெள்ளத் தெளிவாக நமக்கு உணர்த்துகிறது. ஆக இந்த உலகத்துல மனிதனாக படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்பதைத்தான் இறைவன் மீண்டும் மீண்டுமாக விரும்புகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்துல ஒற்றுமையோடு மக்கள் வாழுகின்ற பொழுது எவ்வளவோ சரித்திரங்கள், சகாப்தங்கள் இந்த உலகிலே உருவாகியிருக்கின்றது. உதாரணமாக வியட்நாம் போர். அமெரிக்க தேசத்திற்கும் வியட்நாமிற்கும் சண்டை வந்த பொழுது, அந்த வியட்நாம் மக்களுடைய ஒற்றுமைதான் அமெரிக்க தேசத்தையே அது வீழ்த்த முடிந்தது. அதேபோல ஒவ்வொரு தேசத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். கியூபா ஒரு சிறிய ஒரு நாடு. ஆனால் கியூபாவை எதிர்த்து அமெரிக்காவில் நிற்க முடியவில்லை. காரணம் அந்த மக்களுடைய ஒற்றுமை. இவ்வாறு வளர்ந்த நாடுகள் ஒவ்வொன்றும் எடுத்துக் கொள்ளுங்கள், மக்களுடைய ஒற்றுமை. ஆனால் நம்முடைய இந்திய தாய் திருநாட்டை எடுத்துக்கொள்ளுங்கள், ஏறக்குறைய இந்தியா வந்து பிரிட்டிஷ்காரர்களுக்கு அடிமையாக 400 ஆண்டுகள் இருந்தது. வெறும் பிரிட்டிஷ்காரர்கள் வந்தது சொற்பமான எண்ணிக்கையில் தான் வந்தார்கள். அன்றே இந்தியா இணைந்திருந்தால் நம்முடைய மூச்சு காற்றை அவர்களை விரட்டியிருக்கும். ஆனால் நாம் பிரிந்து வாழ்ந்தோம், பிரிந்தே இருந்தோம், இப்பொழுதும் பிரிந்து கொண்டுதான் இருக்கின்றோம். அதனால்தான் பல்வேறு கட்சிகள், பல்வேறு மனிதர்கள் நம்மை கூறு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சரி, அரசியலை விடுங்கள், ஆன்மீகத்துக்குள் வாருங்கள். இந்த ஆன்மீகத்துல இன்று பார்க்கின்ற பொழுது நம்முடைய கத்தோலிக் கிறிஸ்தவ மக்கள் ஒற்றுமையோடு இருக்கிறார்களா? சற்று யோசித்து பாருங்கள். சமூகத்துல, குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனைகள். சரி, சமூகத்தை விடுங்கள், குடும்பத்தை விடுங்கள், ஆலயத்திற்கு வாருங்கள். எல்லா ஆலயத்திலும் ஒற்றுமை இருக்கிறதா? எங்கு பார்த்தாலும் பணம், பதவி, யார் பெரியவன், அவன் பெரியவனா, நான் பெரியவனா, அந்த குழு பெரியதா, இந்த குழு பெரியதா,
என்ற ஒரு போட்டி மனப்பாங்கு தான் அதிகமாக இருக்கிறது. என்றாவது நாம் ஒற்றுமையோடு வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கையில இந்த திருச்சபையை நாம் அடுத்த நிலைமைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று யோசித்திருக்கின்றோமா? நிச்சயமாக இல்லை அன்புக்குரிய சமூகமே. இந்த ஒரு நாள் நம்ம எல்லோரையும் சிந்திக்க அன்போடு அழைக்கின்றது. தந்தை, மகன், தூய ஆவி. 1+1+1 பிளஸ் இருக்கிறது. இந்த அடுத்த ஒன்று நாம் ஒற்றுமையோடு வாழ்ந்தால் நாமும் அந்த கடவுளுடைய ஸ்தானத்திற்குள் வருவோம் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆகவே இந்த உலகத்திலே ஒற்றுமைதான் உலகிலே மாற்றத்தை கொண்டு வரும். இந்த ஒற்றுமையை எப்படி கொண்டு வர முடியும்? யோசித்து பாருங்கள். எந்த ஒரு குழுவிலே தாழ்ச்சி இருக்கிறதோ, கீழ்ப்படிதல் இருக்கின்றதோ, விட்டுக் கொடுக்கிற மனப்பாங்கு இருக்கிறதோ, அங்குதான் ஒற்றுமை வரும், வளரும். வாழ்க்கையில இந்த நண்டு கூட்டம்னு சொல்லுவாங்க. நண்டுக்குள் ஒற்றுமை இருக்காது. அதனால தான் எந்த நண்டும் முன்னேறி மேல வர முடியாது. தயவு செய்து இந்த நண்டு புத்திய இனிமேலாவது விட்டுவிட்டு, வாழ்க்கையில கீழே இருக்கின்றவர்களை நாம் தகுதி பெறாது, நாம் ஏற்றத்தாழ்வு பாராது, இனிமேலும் திருச்சபையிலே எல்லோரும் ஒற்றுமையோடு வாழ்வோம் என்ற எண்ணத்தோடு நாம் இந்த நாளிலே இந்த திருப்பலியில் மட்டுமல்ல, இந்த நாள் முழுவதும் யோசித்து பார்ப்போம். கட்டாயமாக நம்ம திருச்சபையில் ஒற்றுமை என்ற தீ தீ பற்றிவிட்டாலே போதும். நிச்சயமாக நமக்குள் அவன் அந்த சபை, இவன் இந்த சபை என்றோ, அவன் அந்த மதத்தை சார்ந்தவன், இந்த மதத்தை சார்ந்தவன் என்றோ, அல்லது சமூகத்திலே அந்த ஜாதி, இந்த ஜாதி என்றோ நமக்குள் பிரிவும் இருக்காது, பிளவும் இருக்காது. அன்புக்குரியவர்களே, வாழத்தான் பிறந்தோம். வாழ்வோம் ஒற்றுமையோடு. ஒற்றுமையோடு வாழ்ந்து பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் வாழ்ந்ததற்கான அர்த்தத்தை புரிந்து கொள்வீர்கள். சற்று சிந்தியுங்கள். வாழ்க்கையிலே ஒற்றுமையில்லாத மனிதர்கள் என்றைக்குமே அவர்கள் சாதனை படைத்ததில்லை. குறைந்தபட்சம் நீங்கள் ஒற்றுமையோடு வாழுங்கள். கட்டாயமாக நீங்கள் வாழ்வீர்கள். இறைவனுடைய ஸ்தானத்திலே இணைவீர்கள். ஆகவே ஒற்றுமையோடு வாழ்வோம். இந்த உலகில் மாற்றத்தை கொண்டு வருவோம். ஆமென்.